தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்மை வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2026-27 ஆண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு உயிர்ம வேளாண்மை தொடர்புடைய அனைத்து பாடங்களும் செயல்வழி கற்றலுடன் கற்பிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் குறித்த உரிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். ஏற்றுமதிக்கு ஏற்ற தோட்டக்கலை பயிர்களுக்கான தொழில்நுட்ப மையங்களை நிறுவுதல். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் ஏற்றுமதிக்கு உகந்த பயிர்களான மா, மஞ்சள், மிளகாய் முதலியவற்றில் நஞ்சற்ற சாகுபடி குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளும் ஏற்படுத்தவும் இப்பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளை உலகளாவிய ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைப்பதற்காகவும் பயிர் வாரியாக ஏற்றுமதிக்கான நவீன தொழில்நுட்ப மையங்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் டெக்னாலஜி ஹப்ஸ் நிறுவப்படும். இம்மையங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு தேவையான உயர்தர பயிற்சிகள், முறையான வழிகாட்டுதல்கள், விரிவான தொழில்நுட்ப ஆதரவுகள் ஆகியவை வழங்கப்படும். இதன்படி மா தொழில்நுட்ப மையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரிலும், மிளகாய் தொழில்நுட்ப மையம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும், மஞ்சள் தொழில்நுட்ப மையம் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரிலும் புதிதாக நிறுவப்படும். இம்மையங்களை அமைப்பதற்கென தலா 1,50,00,000 ரூபாய் வீதம் மொத்தம் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 1000 விவசாயிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் சர்வதேச ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைக்கப்படுவார்கள்.